கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு வசனத்தை தியானிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது: யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி. ஆம் பிரியமானவர்களே, ஒரு அருமையான வேத வாக்கியம். யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் என்று சொல்லி. இந்த இடத்துல நான் வாசிக்கும் போது, முன்னாடி இருக்கிற வசனங்கள் எல்லாம் வாசிக்கும் போது நமக்கு நன்றாக தெரியும், யோபுக்கு அவர்கள் சிநேகிதர்கள் அல்ல, அவங்க விரோதிகளாக தான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் அவனே படுத்த படுக்கையில ஒன்றும் இல்லாதபடிக்கு எல்லாம் முடிந்த நிலையில ஆளலுயா தன்னுடைய வியாதியின் கொடூரம் அதிகமாக இருக்கும்போது அவனுக்கு ஆறுதல் சொல்லாமல் அவனை குறித்து தவறான காரியங்களை அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. நீ உன்னுடைய அக்கிரமத்தினால, உன்னுடைய பாவத்தினால, நீ செய்த எல்லா விதமான காரியங்கள்னாலதான் உனக்கு இப்பேற்பட்ட காரியம் நேர்ந்திருக்கு. அதனால ஆண்டவர்கிட்ட போய் உன்னுடைய பாவத்துக்காக ஜெபம் பண்ணு, உன்னுடைய அக்கிரமத்துக்காக ஜெபம் பண்ணு, ஒருவேளை அவர் இறங்கி உனக்கு உதவி செய்வான்னு சொல்லி எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி அவனுக்கு விரோதமாக பல காரியங்களை அவனை பேசி அவனை நிந்தித்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இந்த வேளையில இந்த எழுதி வைத்திருக்கிறார், யோபு தன்னுடைய சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணார். கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு காரியம், நம்முடைய சத்துருக்களுக்காக, நம்மை பகைக்கிறவர்களுக்காக, நமக்கு விரோதமாக செயல்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், அவர்களை சிநேகிக்க வேண்டும், அவர்களிடத்தில் அன்பு செலுத்த வேண்டும் என்று வேத வசனம் மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாம் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், நம்மை விரோதிக்கிறவர்களுக்காக நாம் ஜெபம் பண்ணுகிறவர்களா நாம் மாறணும். நம்மை சபிக்கிறவர்களை நம்ம ஆசீர்வதிக்கிறவர்களா நம்ம மாறணும். அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்பை மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம். அப்படிதான் இந்த வேளையிலும் கூட யோபும் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய சிநேகிதருக்காக அவனுக்கு விரோதமாக காரியங்களை பேசினாலும், அவனை மோசமாக அவனை நிந்தித்தாலும் கூட, அந்த வேளையிலும் கூட அவர்களுக்கு ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை மற்றவர்களுக்காக எல்லாரையும் சிநேகிக்கிற அந்த இருதயத்தை ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவரும் கூட அந்த சிலுவை மரணத்திலே அவர் இவர்களை மன்னியுங்க என்று சொல்லி அவர் சொன்னார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படியாக நாமும் எல்லாரையும் மன்னித்து, எல்லாரையும் ஏற்றுக்கொண்டு, எல்லாருக்காக ஜெபம் மாறும்போது நம்முடைய வாழ்க்கையில மேன்மையான காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.